வெல்கம் டு டிடிஸ் பயாலஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்கோமைசிட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபங்கையோட ஜென்ரல் கேரக்டர்ஸ், ரீப்ரொடக்ஷன் ஃபங்கை, அப்புறமேட்டுக்கு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை, அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கையில் ஒரு கிளாஸிஃபை பார்த்தோம், ஃபைகோமைசிட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா இட்ஸ் அ சாக் லைக் ஃபங்கை. சாக்னா கப், ஸோ கப் லைக் ஃபங்கை. ஸோ இது டயக்ராம் பாருங்கள் எப்படி கப் மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் சாக் லைக் ஃபங்கை. ஸோ கப் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து ஹேலோவாக தான் இருக்கும். ஸோ சாக் லைக் ஃபங்கை ஆர் கப் ஃபங்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆஸ்கோமைசிட்ஸ். ஸோ ஆஸ்கோமைசிட்ஸோட ஜென்ரல் கேரக்டர் வந்து பார்த்தோம்னா ஏன் ஆஸ்கோமைசிட்ஸ் நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சாக் ஃபங்கை ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஸோ இதோட ரீப்ரொடக்ஷன் அப்போ ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஸ்போர் வந்து கப் ஷேப்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்போர் வந்து கப் ஷேப்டாக இருக்குது. அதுக்கு நேம் என்னென்னா ஆஸ்கஸ். ஸோ அதனால தான் இதுக்கு ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படின்றது நேம் வந்துச்சு. ஸோ ஏன் இப்படி இருந்துச்சு, ஸ்போர் வந்து கப் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த கப் ஷேப்பில் இருக்கிறதுக்கு நேம் என்னென்னு பார்த்தோன்னா ஆஸ்கஸ். ஸோ ஆஸ்கஸ்னால ஆஸ்கோமைசிட்ஸ் நேம் வந்துடுச்சு. ஸோ இந்த ஆஸ்கோமைசிட்ஸ் பார்த்தோன்னா மைசீலியம் வந்து செப்டேட். ஸோ ஹைஃபே இருந்தானா இதில் இருக்க ஒரு நியூக்ளியக்கும் இன்னொரு நியூக்ளியக்கும் நடுவில் கிராஸ்வால் இருக்கிறது தான் செப்டேட். ஸோ இதோட மைசீலியம் வந்து செப்டேட். நெக்ஸ்ட்டு இதோட நியூட்ரிஷன் என்னென்னு பார்த்தோன்னா இது வந்து ஃபங்கை. ஸோ இட்ஸ் அ சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். சாப்ரோஃபைட்டிக் ஆர் parasitic ஆர் coprophilous ஆர் symbiotic. ஸோ சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும், டெட் அண்ட் டீகேயிங் மேட்ரையும் ஃபீட் பண்ணிக்கும். parasitic லிவிங் ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். coprophilous என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிபெண்ட் அப்பான் த டங்க் ஆஃப் தி அனிமல்ஸ். ஸோ டங்க்னா என்ன, ஃபீக்கல் மேட்டர்ஸ். அதாவது கவோட ஃபீக்கல் மேட்டர்லையோ எனி அனிமல்ஸோட ஃபீக்கல் மேட்டர்லையோ இந்த ஃபங்கை லிவ் பண்ணுச்சுன்னா அது வந்து கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கை. ஸோ டங்க் லவ் ஃபங்கை. ஸோ ஓகேவா, கோப்ரோஃபில்லஸ்னால் அனிமல்ஸோட டங்கில் லிவ் பண்ணக்கூடிய ஃபங்கை பேர் தான் கோப்ரோஃபில்லஸ் ஃபங்கை. நெக்ஸ்ட்டு சிம்பியாட்டிக் சொல்லிச்சு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபங்கை அண்ட் விச் ஆர்கனிசம் ஹோஸ்டாக இருக்கோ அதோட மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம நிறையவே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைசிட்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா ஈஸ்ட், பெனிசிலியம், நியூரோஸ்போரா. ஸோ இதெல்லாம் ஃபெமிலியரான எக்ஸாம்பிள்ஸ், அதனால இதை கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ். ஈஸ்ட் வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். அதே பெனிசிலியம் நியூரோஸ்போரா பார்த்தோம்னா இட்ஸ் அ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஈஸ்ட் சிங்கிள் செல்லுலராக இருக்கும், இல்லாட்டி மல்டி செல்லுலராக இருக்கும். ஸோ ஈஸ்ட் வந்து இதுகிட்ட மைசீலியம் அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஸோ மைசீலியம் வேணும்னா அது சூடோ மைசீலியமாக ஃபார்ம் பண்ணும். சூடோ மைசீலியம் லைக் ஸ்ட்ரக்சர், ஆனால் மைசீலியம் கிடையாது. சூடோனா ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் மைசீலியமை ஃபார்ம் பண்ணி இருக்கிறது ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் வந்து சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்ஸ். ஸோ ஈஸ்ட் வந்து நிறைய பீவரேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ப்ரெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெனிசிலியம் பார்த்தோன்னா இட்ஸ் அன் ஆன்டிபயோட்டிக். ஸோ ஃபீவர் வந்தாலும் நம்மளுக்கு பெனிசிலின் ஊசி ஒன்று போடுவாங்க. ஸோ பெனிசிலியம் வந்து இட்ஸ் அன் ஆன்டிபயோட்டிக். பெனிசிலியம் கிரைசோஜெனம் அந்த ஸ்பீஷஸில் இருந்து தான் நம்மளுக்கு பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நியூரோஸ்போரா வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இட்ஸ் அ பயாலஜிக்கல் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ நியூரோஸ்போரா வந்து பயாலஜிக்கல் ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைசிட்ஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஸ்கோமைசிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன், இன்னொன்று செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் என்ன மாதிரியான ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டிங், ஃபிஷன், கொனிடியா. ஸோ பட்டிங்னாலே தெரியும், ஒரு செல்ல இருந்து ஒரு பட்டு மாதிரி, அதாவது சின்ன ஒரு பல்ப் மாதிரி ப்ரொட்ரூட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ப்ரொட்ரூஷன் வந்து கட் ஆகி இன்னொரு ஆர்கனிசமாக சர்வைவ் ஆக போயிடுது. ஸோ அதான் பட்டிங். ஃபிஷ்ஷன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஒரு செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகி இன்னொரு செல்லும் வித் செப்பரேட் நியூக்ளியஸோட இருக்கதான் ஃபிஷன். ஸோ கொனிடியா அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர் ஃபார்மேஷன் தான் கொனிடியா. ஸோ கொனிடியா அப்படின்னாலே இஸ் அ எக்ஸோஜினஸ் ஸ்போர்ஸ். தட் இஸ் இதுதான் ஃப்ரூட் பாடினா இந்த ஃப்ரூட் பாடிக்கு வெளியே வந்து ஸ்போர் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸோஜினஸ் ஸ்போர். எக்ஸோஜினஸ் ஸ்போர்ஸ். ஓகேவா, கொனிடியா இஸ் நத்திங் பட் அ ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ இதெல்லாம் தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆஸ்கோமைசிட்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன மாதிரியான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இது வந்து பிளேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் a கெமட்டான்ஜியல் கான்டாக்ட். ஸோ ப்ரீவியஸ் இயரில் ஃபைகோமைசிட்ஸ் பார்த்தோம். ஃபைகோமைசிட்ஸ்லையும் ஊமைசிட்ஸ் வந்து கெமட்டான்ஜியல் கான்டாக்டில் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஆஸ்கோமைசிட்ஸும் கெமட்டான்ஜியல் கான்டாக்டில் தான் இதோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ இந்த கெமட்டான்ஜியல் கான்டாக்ட் நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஆஸ்கோமைசிட்ஸோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை சைக்கிளாக நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆஸ்கோமைசிட்ஸோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸோ காமனாக ஃபங்கையில் ப்ளஸ் ஸ்ட்ரெயின் மைனஸ் ஸ்ட்ரெயின் சேர்ந்தது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு போகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இது ஒரு ப்ளஸ் ஸ்ட்ரெயின், இது ஒரு மைனஸ் ஸ்ட்ரெயின். ஓகேவா? இந்த 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் தான் இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு போக போகுது. ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நம்ம வந்து ஃபைகோமைசிஸில் பார்த்தோம் ஊகோனியம் ஆந்த்ரீடியம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ஊகோனியமாகவும் இன்னொன்று ஆந்த்ரீடியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ஊகோனியமாக இருந்துச்சுன்னா இது வந்து ஆந்த்ரீடியம். ஸோ ஓகேவா? ஆந்த்ரீடியம் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மேல் அண்ட் ஊகோனியம் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ ஃபீமேல். ஸோ இதுதான் ஒரு மைசீலியம். மைசீலியம் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின் வந்து இப்போ வந்து கெமட்டான்ஜியல் கான்டாக்ட் ஆகுது. இந்த 2 இடமும் கான்டாக்ட் ஆகுது. கான்டாக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் இருக்க ஸ்போர்ஸும் இதில் இருக்க ஸ்போரும் ஷேர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா இது 2 ஷேர் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகேமி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடக்க போகுது? பிளாஸ்மோகேமி நடக்க போகுது. பிளாஸ்மோகேமினா என்ன? சைட்டோபிளாசம் ஃபியூஷன் ஆகிறது தான் பிளாஸ்மோகேமி. ஸோ இதில் இருக்க அந்த ஸ்போரோட நியூக்ளியஸ், இந்த ஸ்போர் வந்து ஃபியூஷன் ஆகாது, ஆனால் இதில் இருக்க இந்த சைட்டோபிளாசம் 2 ஃபியூஷன் ஆகும். இந்த சைட்டோபிளாசம் 2 ஃபியூஷன் ஆகி இந்த 2 ஸ்போர்ஸும் ஷேர் பண்ணிக்கிச்சா? இதில் ஒரு ப்ளூ, இதில் ஒரு ரெட், இதில் ஒரு ப்ளூ, இதில் ஒரு ரெட். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் அண்டர்கோஸ் மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ். மைட்டாட்டிக் டிவிஷனாகவே போகும். எப்போ? டைகேரியான் ஃபேஸ். அதாவது டைகேரியானா என்ன? ஒரு செல்லுக்குள்ளேயே 2 டிஃப்ரெண்ட் 2 நியூக்ளியை இருந்துச்சுன்னா அது டைகேரியான். ஒரு செல்லுக்குள்ளேயே 2 நியூக்ளியை இருந்துச்சுன்னா அது டைகேரியான். ஸோ எப்போ வந்து கெமட்டான்ஜியல் கான்டாக்ட் ஆனதுக்கப்புறம் பிளாஸ்மோகேமி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இது என்ன பண்ணுன்னா மைட்டாசிஸ் டிவிஷனுக்கு போகும். மைட்டாசிஸ் டிவிஷன் அப்போ அது வந்து டைகேரியாட்டிக் ஃபேஸில் இருக்கிறப்பயே இது மைட்டாட்டிக் டிவிஷன் ஆகும். ஸோ இந்த பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நம்ம முன்னாடி சொன்னால் ஆஸ்கஸ் வந்து கப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதுதான் ஆஸ்கஸ்ஸு. ஸோ ஆஸ்கஸ் வந்து இப்படி தான் மைட்டாட்டிக் டிவிஷனில் கப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ கப் மாதிரி ஃபார்ம் ஆகுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அவுட்டர் வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இது கீழே வந்து ஃபுல்லாக சாயிலில் நிறைய ஹைஃபே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் பிக்சரில் இங்கே ஒரு பிக்சர் இருந்துச்சு. அந்த பிக்சரை பார்த்திங்கன்னா இந்த சாயிலுக்கு கீழே வந்து நிறைய ஹைஃபே இருந்திருக்கும். அதுக்கு மேலே தான் இந்த ஆஸ்கஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சாயிலுக்கு மேலே தான் இந்த ஆஸ்கஸ் இருக்கும், அது கீழே தான் இந்த ஹைஃபேலாம் இருக்கும். ஸோ இந்த கான்டாக்டுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரியான மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும் டைகேரியாட்டிக் ஃபேஸ் அப்போவே. ஸோ இந்த ஃபேஸ் நடந்ததுக்கப்புறமே இந்த டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த டிப்பில் மட்டும் ஆஸ்கஸ் இருக்கும். ஸோ ஆஸ்கஸ்னால் தெரியும், இந்த ஆஸ்கஸில் இருந்தால் நம்மளுக்கு ஸ்போர் வரப்போகுது. ஸோ இந்த மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமாக இந்த மாதிரி கப் ஷேப்புக்கு வந்துடும். எல்லாமே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நிறைய இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கப் ஃபுல்லாக பார்த்தோன்னா அந்த கப் சுற்றி ஃபுல்லாகவும் இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ டிப்பில் வந்து ஆஸ்கஸ் இருக்கும். ஸோ இந்த ஆஸ்கஸ் தான் ஃபர்தராக நம்மளுக்கு ஸ்போர் ஃபார்ம் ஆகி மறுபடியும் மைசீலியம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகேமி நடந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கேரியோகேமி. தட் இஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் ஆக போகுது. ஸோ கேரியோகேமி. ஸோ இப்போ டைகேரியானாக இருக்கிறது இப்போ ஜைகோட்டாக மாறிடுச்சு. 2 நியூக்ளியையும் ஃபியூஷன் ஆகி ஜைகோட்டாக மாறிடுச்சு. ஸோ ஆஸ்கோமைசிஸ் ஒரு ஹேப்ளாய்டு பிளான்ட். இதில் இருக்க ஹேப்ளாய்டு இதில் இருக்க ஹேப்ளாய்டு 2ம் சேர்ந்து நம்மளுக்கு 2n ஸ்டேஜ் ஜைகோட் கிடச்சிருச்சு. ஸோ ஜைகோட் கேரியோகேமிக்கு அப்புறமேட்டுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மியாசிஸ் நடக்கும். ஸோ இதுதான் 3rd ஸ்டெப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் 3rd ஸ்டெப் பார்த்தோம்னா மியாசிஸ். ஸோ ஒரு 2n செல் 4 ஹேப்ளாய்டு செல்ஸாக மாறும். ஸோ ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸ். இது மியாசிஸ் ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு ஆஸ்கோஸ்போர் கிடச்சிருக்கு. இந்த ஆஸ்கோஸ்போர் என்ன ஆகும்னா மைட்டாசிஸ் டிவிஷனுக்கு போகும். ஸோ இந்த ஒரு ஹேப்ளாய்டு செல் 2 ஹேப்ளாய்டு செல்லாக மாறும். ஸோ அப்போ 4 ஹேப்ளாய்டு செல்ஸ் நம்மளுக்கு 8 ஹேப்ளாய்டு செல்ஸாக மாறும் வித் செல்வாலோட. ஸோ இந்த ஸ்பொராஞ்சியம்க்கு உள்ளேயே இந்த ஆஸ்கஸ்க்கு உள்ளே இது ஆஸ்கஸ்.
ஸோ இந்த ஆஸ்கஸ்குள்ளே இருக்க இதுக்கு பேர் என்ன? ஆஸ்கோஸ்போர்ஸ். ஸோ இதுதான் ஆஸ்கோஸ்போர்ஸ். ஸோ இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் வித் செல்வாலோட இருக்கும் ஆஸ்கஸ்குள்ளே இருக்கிறப்பே. ஸோ எப்போ அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் வருது அப்போ வந்து டிஸ்போஸ் ஆகி மறுபடியும் ஒரு நியூ மைசீலியமாக ஃபார்ம் ஆகும், நியூ ஆஸ்கோமைசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆஸ்கோமைசிட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, இந்த 2 ஸ்ட்ரெயினும் கெமட்டாஞ்சல் கான்டாக்ட் ஆகுது. ஸோ இதில் இருக்க ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ், இதில் இருக்க ஹாப்ளாய்டு கேமெட்ஸ் எல்லாமே ஃபியூஷன் ஆகுது. ஸோ பிளாஸ்மோகேமி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பிளாஸ்மோகேமி. சைட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் நடக்குது. ஸோ சைட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு டைகேரியான் ஸ்டேஜ் வரும். டைகேரியான் தெரியும், 2 நியூக்ளியை இன் த செல். ஸோ டைகேரியான் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய மைட்டாட்டிஸ் டிவிஷன் நடக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்மளுக்கு ஆஸ்கஸ் ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த ஆஸ்கஸ் ஷேப், ஸோ டிப்பில் தான் நம்மளுக்கு ஆஸ்கஸ் இருக்கும். ஸோ ஆஸ்கஸ், இந்த ஆஸ்கஸ் தான் ஃபர்தராக டிவைட் ஆகிறப்ப நம்மளுக்கு ஸ்போர் கிடைக்குது. ஸோ இந்த ஆஸ்கஸ் டைகேரியான் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு கேரியோகேமி ப்ராசஸ்க்குள்ளே போய் ஜைகோட்டாக மாறிடும். ஜைகோட்டுக்கு அப்புறமேட்டுக்கு தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மியோசிஸ். ஸோ இந்த 2n4 ஹாப்ளாய்டு செல்ஸாக மாறும், ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸாக மாறும். இந்த ஸ்போர்ஸ் வந்து மைட்டாசிஸ் டிவிஷன் போனதுக்கப்புறம் இந்த 4 ஹாப்ளாய்டு செல்ஸ் 8 ஆஸ்கோஸ்போர்ஸாக மாறும். ஸோ இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் ஃபர்தராக டிஸ்போஸ் ஆகி மறுபடியும் நம்மளுக்கு நியூ மைசீலியம் ஆஸ்கோமைசிட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஸ்கோமைசிட்ஸ். ஆஸ்கோமைசிட்ஸை நம்ம பார்த்தாச்சு, ஜென்ரல் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நல்லா பார்த்துச்சு. ஸோ இந்த ஆஸ்கோமைசிட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்னால் ஈஸ்ட் வந்து பெவரேஜஸ்க்கும் பிரெட் ப்ரிப்பரேஷனுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஆன்டிபயோட்டிக் பெனிசிலியம். அந்த ஆன்டிபயோட்டிக் நம்மளுக்கு தருது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஹை ஃபீவரோ ஏதோ ஒரு அலர்ஜியோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெனிசிலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ அந்த பெனிசிலின் எங்கேருந்து வந்தால் பெனிசிலியம் கிரைசோஜெனம்ன்ற ஸ்பீஷஸ், ஆஸ்கோமைசிட்டில் ஒரு பங்கு இருக்குது, அந்த ஆன்டிபயோட்டிக் தராங்க. நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் ஸ்டடி எதில் பண்ணுறாங்கன்னா நியூரோஸ்போராவை வந்து ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக இன்னும் நிறைய என்ன சொல்லணும்னா இதிலே நம்ம பார்த்துருக்கோம் சிம்பயாசிஸ் அண்டு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஆஸ்கோமைசிட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஆஸ்கோமைசிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லைக்கன்ஸ் அண்ட் மைக்கோரைசா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஃபங்கை பார்த்தப்பே அதோட நியூட்ரிஷன் பார்த்தோம். அதில் சிம்பியாட்டிக் லைக்கனும் மைக்கோரைசாவும் நல்லா எலாபரேட்டாக பார்த்தோம். ஸோ லைக்கன் வந்து எந்தோட 2 ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபங்கை ஒன்று ஆல்கே, மைக்கோரைசா வந்து ஃபங்கை அண்ட் ரூட் ஆஃப் தி ஹையர் பிளான்ட்ஸ். ஸோ இந்த 2மே வந்து ஆஸ்கோமைசிட்ஸில் தான் வரும். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி மஷ்ரூம் எல்லாமே வந்து பெசிடியோமைசிஸில் வரும். சம் எடிபிள் மஷ்ரூம்ஸ் வந்து ஆஸ்கோமைசிட்ஸில் வரும். அந்த மாதிரி மஷ்ரூமில் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து மாரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ். ஸோ இந்த 2 மஷ்ரூம் வந்து நம்ம மஷ்ரூம் சாப்பிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 மஷ்ரூம்ஸ் நம்ம மோஸ்ட்லி சாப்பிட்ருக்க மாட்டோம். நம்ம மோஸ்ட்லி வந்து அகாரிகஸ் மஷ்ரூம், சிட்டேக் மஷ்ரூம், அந்த பட்டன் மஷ்ரூம், அந்த ஒயிட் கலரில் ஒரு மஷ்ரூம் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். இதோட ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் மஷ்ரூமில் இது வந்து ரொம்ப ஹை ப்ரைஸ் உடையது. ஸோ ஹை ப்ரைஸ் உடைய மஷ்ரூம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மாரல்ஸ் அண்ட் ட்ரஃபிள்ஸ் மஷ்ரூம் கம்ஸ் அண்டர் த ஆஸ்கோமைசிட்ஸ் ஃபங்கை. ஸோ நெக்ஸ்ட் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்தோம் லைக்கன் அண்ட் மைக்கோரைசா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைசிட்ஸை பற்றி பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ.